ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு விரும்பினாருன்னா, இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அட்வைஸ் மத்தேயு 16:24 அவர் அதில் என்ன சொல்றாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். இதுல 3 போர்ஷன். தன்னைத்தான் வெறுக்கணும், சிலுவையை சுமக்கணும், அதுக்கப்புறம் அவர் பின்னாடி போகணும். இதை எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தன்னைத்தான் வெறுக்கிறது அப்படின்னா என்ன? தன்னைத்தான் வெறுக்கிறது அப்படின்னா நல்ல ட்ரெஸ்ஸு போடாமல் வெள்ளை வெளியேன்னு ஷர்ட்டு பேண்ட்டு போடுறது, பெண்களாக இருந்தால் வெள்ளை கலரில் சாரி சுடிதார் மாதிரி போட்டுக்கிறது, நகைகள் அணியாமல் இருக்கிறது, பவுடர் போட்டுக்க மாட்டாங்க, தாடியெல்லாம் வளர்த்துக்குவாங்க. இதுதான் தன்னை தான் வெறுக்கிறது அப்படின்னு இந்த ஒரு தாட்டில் தான் இந்த வசனத்தை அப்படி புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் தன்னைத்தான் வெறுத்தா அவர் எப்படி நடந்துக்குவாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அடுத்த போர்ஷன் எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சிடும். இதை சொன்ன இயேசு தன்னைத்தான் வெறுத்து வாழ்ந்தாரா? அது எங்கிருந்து கண்டுபிடிக்கலாம்? இப்போ உங்களை ஒருத்தங்க திட்டுறாங்க, உங்களை ஒருத்தங்க தாக்க வராங்க, நீங்க என்ன செய்வீங்க? பதில் தாக்குதல் செய்வோம், அல்லது அட்லீஸ்ட் திட்டத்துக்காக செய்வோம். என்ன விஷயம்? ஏன் அப்படி செய்வோம்? பிகாஸ் நம்மளை நாம நேசிக்கிறதுனால நம்மளை ஒருத்தங்க தாக்க வரும்போதோ குறை சொல்லும் போதோ நாம நம்மளை நேசிக்கிறதுனால தான் அந்த ஒரு குறை சொல்ற எண்ணத்துக்கும் தாக்குதலுக்கும் திட்டுறதுக்கும் நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக, நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக, நாம் மேன்மை உள்ளவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக, நாம் பலசாலி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக திரும்ப தாக்குறோம், எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 16:24. ஆனா இயேசு கிறிஸ்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு? அவரை பிலாத்து அரண்மனையில அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போய் வச்சு அவர் மேல பல பொய்யான குற்றச்சாட்டுகளையும் பல போலியான சாட்சிகளையும் கொண்டு வந்து அவருக்கு எதிராக பேச வச்சப்போ அவர் தன்னுடைய வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட அந்த குற்றங்களுக்கு எதிராக தன்னை நல்லவன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு முயற்சி கூட அவர் எடுக்கவே இல்லை. அந்த குற்றங்கள் நிமித்தம் வரக்கூடிய தண்டனையிலிருந்து தன்னை தப்பு வச்சுக்கிறதுக்காக அவருக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ், பிலாத்து நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னப்போ கூட அவர் அவங்கிட்ட ரொம்ப தைரியமா கான்ஃபிடென்ட்டா ஒரு வார்த்தை சொல்றாரு, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலுடைய என் மேல உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை அப்படி. அப்போ தன்னைத்தானே ஒருத்தர் வெறுக்கிறவரா இருந்தார் அப்படின்னா அவர் இந்த பூமியில இருக்கிற எந்த மனுஷங்க முன்னாடியும் தன்னை நல்லவன்னு சொல்லியோ தான் சுத்தமானவன்னு சொல்லியோ நீங்கெல்லாம் என்னை நேசிக்கிறதுக்கு நான் தகுதியானவன் அப்படின்றத ப்ரூஃப் பண்றதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. இதுதான் ஒருத்தர் தன்னைத்தானே வெறுக்கிறதுக்கு அடையாளம். 2வது, சிலுவையை சுமந்துட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னார். அது என்ன சிலுவையை சுமந்துட்டு அவர் பின்னாடி போறது? சிலுவை அப்படின்னா மரணத்துக்கான அடையாளம். அப்போ இயேசு கிறிஸ்துவ ஒருத்தர் ஃபாலோ பண்ண விரும்பிட்டார் அப்படின்னா அவர் எதை சுமக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலுவையை சுமக்கணும். அதாவது மரணத்துக்குள்ள அவர் தன்னை கொடுத்துட்டு இயேசுவை பின்பற்றி போகணும். செத்து போன ஒரு ஆளுக்கு சூடு சொரணை இருக்காது. யார் அவரை என்ன திட்டினாலும், எவ்வளவு கோபமா பார்த்தாலும், எவ்வளவு பாராட்டினாலும் எல்லாத்தையும் அவர் ஒரே மாதிரிதான் ஆக்ட் பண்ணுவார். இந்த மாதிரியான மனநிலைமை தான் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு விரும்புகிற சீஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரு மனநிலைமை. அவன் புகழ பார்த்தும் சந்தோஷப்பட மாட்டான், துக்க செய்தியை பார்த்தும் சந்தோஷப்பட மாட்டான். தன்னை ஒருத்தர் தாக்க வந்தாலும், தனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் நடந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். அதான் பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு கேட்பார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், பசி வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், குறைகள் வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார்.
அப்போ சிலுவையை சுமந்துட்டு ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவ பின்னாடி போனார் அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து விரும்பின மாதிரி ஒரு சீஷனாக மாறலாம். மூணாவது அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், இது ரெண்டையும் செஞ்சுட்டு ஏன் பின்னாடி வா அப்படின்னு சொல்லுவார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நாம பின்னாடி போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளை நாம வெறுக்க கத்துக்கணும். இது ஒரே நாள்ல நடக்காது. நீங்க ஒருத்தரை வெறுத்துடலாம், அது ஒரே நாள்ல நடக்கும். மற்றவங்க உங்களை வெறுத்துடலாம், அது ஒரே நாள்ல நடக்கும். உங்களை நீங்களே வெறுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டைம் எடுத்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது எடுத்த உடனே அது நமக்கு புரியவே புரியாது. அந்த கான்செப்ட், இந்த கான்செப்ட் புரிஞ்சு அதை நம்பி இதை முயற்சி பண்ணலான்னு எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணணுமா, இவங்கிட்ட நான் அவமானப்படணுமா, என்னை விட பல மடங்கு இவன் ஒண்ணுமே இல்லாதவன், இவங்கிட்ட நான் அவமானப்படணுமா அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்குள்ள வரும். இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணாதான் இந்த வசனத்துக்குள்ள நாம நுழையவே முடியும். ஆகவே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதை நம்ம தியானிச்சு இது மாதிரி நான் நடக்கிறேன்னா நான் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க தியானிச்சிங்க, ஜெபிச்சிங்க அப்படின்னா தேவன் அடுத்த கட்டத்துக்கு உங்களை மெல்ல 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 கூட்டிட்டு போவார்.